சும்மா வீடியோக்காக பண்ண மாதிரி இருக்கும். 800 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா பானிபூரி, 50 ரூபா தயிர் சாதம். அச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டு டிப்ஸ் ரிட்டர்ன் கேளுங்க. நான் வரல சார், விட்டுருங்க சார். என்னடா வரலன்னா பாவங்க, அவங்க டேருக்காக இதை பண்றேன். திருப்பி அவங்க கிட்ட கேட்கும் போது எவ்வளவு கேவலமா பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் கொடுத்துடலாம். நீங்க போய் ஒரு ஃபன் பண்றோம் கைஸ். பட் இது ஃபுல்லா ஃபன். அச்சு யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா போறோம், ஃபன் பண்றோம். அண்ட் அந்த டிப்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. பட் நம்ம வந்து அதை அவங்களுக்கே கொடுப்போம். நான் போய் ட்ரெஸ் மாத்தி பக்காவா ரெடி ஆகி அச்சு வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டேன். அச்சு நீங்க எங்க போறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம்னா நான் அச்சோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். அச்சு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் இயர் அம்மாவோட பர்த்டே February வந்தது. எல்லா வருஷமும் February தான் வரும். போன வருஷம் February வரும்போது நாங்கள் வந்து அங்கே தான் செம்மையா பிளாஸ்ட் விட்டோம், சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி அச்சு வந்து திருப்பியும் அங்கே போகிறேன். எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், யாரெல்லாம் போகிறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சொல்ல எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. வாங்க போகலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம காரில் தான் போகிறோம். எல்லாம் ஒரு பெருமையாப்பா, எனக்கு பெருமைடா எருமை. கேங் ஆஃப் 8 மெம்பர்ஸ் கூட போகிறோம். ஒருத்தவங்க மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், கேமராமேன் எங்கே போனாலும் அவர் வந்துருவாரு. அவர் இல்லாமல் இன்னும் ஒரு 7 பேர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அது யார் என்ன கதை எல்லாமே வந்து நான் போக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கோல் பார்பிக்யூல இருக்கோம். நான் வந்து என்னோட ஃபேமிலி கூட வந்திருக்கேன். எதுக்காச்சு சடனா பார்பிக்யூ இந்த டேருக்காக வந்தீங்களா இல்லை ஃபேமிலிக்காக வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலிக்காக வந்து ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன். எப்பவுமே வந்து ஹனி இருப்பான், நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னா அவன் இருப்பான். பட் இன்னைக்கு அவன் இல்லை. நீலாங்கரையிலேருந்து நாவலூர் வரைக்கும் அச்சு தனியாக ஓட்டுவேன். பட் ஓட்டவே தெரியாத எனக்கு இவ்வளோ ஓட்டுறது வந்து பிக் திங் கைஸ். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருந்து மெயின் ரோடு போகும்போது ஒரு பயம் இருக்கும்ல, புது காரு கோடி வீடு போட்டுருக்கூடாது, அந்த மாதிரி நம்ம டிராகன் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஓடிட்டே இருக்கும்போது அந்த பயம்லாம் போயிட்டு அப்படியே நார்மலாக ஆகிட்டேன். எப்பவுமே அணி இருப்பான், அவன் பார்த்துப்பான், கூல் ஆகிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே இருந்த பயம் இன்னைக்கு இருந்தேன்னா ஃபேமிலி மொத்தத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாம் சேஃபாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால நாங்கள் வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு பாட்டெலாம் கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துருந்தோம். ஃபேமிலிக்காக வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ நீங்கள் வந்து டேர் பண்ணலையாச்சு, டேருக்காக எங்களுக்காக நீங்கள் வரலையாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த டேர் ஒரு வாரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்போவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப மைண்டில் இருந்தது. அந்த காசு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அதை தாண்டி என் ஃபேமிலியோடு இங்கே வரும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும். அண்ட் அவங்க வேறு ட்ரீட் சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா கொலாபரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக அச்சுக்கு இருக்குது. ஸோ வாங்க ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு ஓகேவா இருந்தா குட்டீஸ்க்குலாம் ஓகே. பட் பெரியவங்க எல்லாரும் 1 மில்லியன் எப்போ வரையும் அப்போ ட்ரீட்டு கூட்டிகிட்டு வா, அப்போ நீ எங்களை ரிலீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ட்ரீட்டுக்கு பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் ஓகே கைஸ்கரமாக கூட்டிகிட்டு வந்துடும், நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ வந்து குட்டீஸ்லாம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவங்களை நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்களை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து. அண்ட் இது வந்து என்னோட செல்ல குட்டி. அவ்வளோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இன்னும் 2 பேர் வந்து மிஸ் ஆகிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்க வந்து 10th ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக உங்களை வீடியோவில் காட்டுறேன். அண்ட் எங்கள் அம்மாவோட பர்த்டேல காமிச்சிருக்கேன் 2 குட்டி குழந்தைங்க மாதிரி ட்வின்ஸ். அங்கே காட்டிடுங்க சீக்கிரமா. அவங்கள ஹாஸ்டலுக்கு நம்ம தான் போய் கூட்டு வரோம் காரில். அப்போவே உங்களை காட்டுறேன். இது என்னது ஸ்வீட் கார்னா? பொட்டேட்டோ வித் மயோவா சீஸா. இன்னொன்று ஒரு கார்ன் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் ஹனி சிக்கன் ஒன்று கொடுப்பாங்க. எல்லாமே அச்சோட ஃபேவரட். இது சாப்பிட்டாலே வயிறு நோண்டிடும். ஐ டோன்ட் லைக் மட்டன் சார், தேங்க்யூ. அவன் எல்லாமே சாப்பிடுவான். வலிக்கிட்டு போகிறான். நீங்களும் உங்கள் போயிருக்கோம் கை மாதிரி வருமா? சேஞ்ச் கேட்டேன் நான் இவங்ககிட்டே. இவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க இவங்ககிட்டே நான் சேஞ்ச் கேட்டிருந்தேன். நான் வந்து என்கிட்ட கூகுள் பே தான் இருக்குது, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் 100 rupees நோட்டாக கொடுங்கன்னு சொன்னேன். பட் அவங்ககிட்டே ஆக்சுவலாக லேக் ஆஃப் 100 rupees தான். இது வந்து தர்பூசணி ஹீட் பண்ணி சாப்பிட்றது வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு மயோ சர்வ் பண்ணுவாங்க. அந்த மைனஸ் வந்து அல்டிமேட்டுங்க. ட்ரெஸ்ஸில் 2 வாட்டி போட்டுட்டேங்க. முன்னாடி ஒரு டவல் மாதிரி கொடுப்பாங்க, அதை இங்கே விரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொடுக்கல, மறந்துருப்பாங்களோ இல்லை யாருக்குமே கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் சாப்பிட்றேன், அந்த மயோவோட சூப்பராக இருக்கும். பட்ஸ் மை ஃபேவரட். ஹனி சிக்கன். இதான் அந்த ஹனி சிக்கன். கலரே அல்டிமேட்டாக இருக்குங்க. இதுதான் அச்சுவோட ஃபேவரட். இது வந்து டேங்குங்க, நல்லா இருக்கும். சொல்லுங்க. வந்துச்சு. இதாங்க நான் சொன்ன ஸ்வீட் கார்ன். இது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். இது ஒன்று வந்து லாலிபாப் சிக்கன், அண்ட் இன்னொன்று வந்து இந்த கார்ன். இந்த கார்ன் அல்டிமேட்டாக இருக்கும். வந்தால் இந்த கார்னை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அச்சோட ஃபேவரட். சூப்பராக
சூப்பராக இருக்கும். இதுக்காக மட்டும் 800 ரூபா ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பொட்டு அப்படி கேட்டிங்கன்னா கொசு வந்து நைட்டு முட்டா குட்டி போயிடுச்சு. நல்லா இருக்குல்ல, பக்கா இந்து பொண்ணு மாதிரி. நான் இது ரிப்பீட் சொல்லிடுறேன். மெயின் சோர்ஸ் போகும்போது உங்களை மீட் பண்ணேன். சும்மா கிண்டி பார்த்த ஸ்மெல்லு வந்தாரு, நல்ல ஸ்மெல்லு வரும். ஐயா சாம்பார், இவ்வளோ தூரம் வந்துட்டு சாம்பாரா அப்படின்னு கேட்பீங்க. அச்சுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி சும்மா எல்லாத்தையும் காட்டலான்னு பார்த்தேன். நூடுல்ஸும் ரைஸும் இதெல்லாம் நமக்கு வேணும். இன்னும் வேற மாதிரிங்க நீங்கள். அச்சுவோட ஃபேவரட் டிஷ் வந்து இங்கே இருக்குது. அச்சுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தை சாதம். தை சாதமா? அச்சு 800 ரூபா பே பண்ணிட்டு தை சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் என்ன பண்ணுறேன், அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை இன்னும் 2 பிடிக்கும். முட்டையா? முட்டை குழம்புங்க. முட்டை கூட ஒழுங்கா வேவலையா? வாங்க போகலாம். சூப்புடா. இதுதான் வந்து சூப் ஸ்டேஷன். அதை காட்டுறீங்க, சூப் ஸ்டேஷன் காட்டுறீங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து தான் அந்த பக்கம் போயிருக்கோம். நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். பரவாயில்ல, எந்த பக்கம் தான் தை சாதம் சூப்பு சூப்பு டொமேட்டோ சூப், ஹாட் சோர் சிக்கன், டோருக்கு சிக்கன். போயா இருக்கக்கூடாது. ஐயா லைட்டிங் நல்லாவே இல்லை. ஏங்க இது சூப்பராக இருக்குங்க. கை வந்து கடக்கடான்னு ஆடுது, ஏன்னு தெரிலங்க. செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது வந்து யூஸ்வலாகவே இங்கே வந்தாவே காம்ப்ளிமெண்ட்ரி செலிப்ரேஷன் இருக்குது. சும்மா ஒருத்தவங்க வந்தாலும் 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேக் வெட்டணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே கேக்கு. அது நீங்கள் இந்த மாதிரி சவுண்டாக கத்திக்கிட்டு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு காய்ச்சி ஓடி கேட்டிங்கன்னா நம்மளுக்குலாம் விடுங்க, கண்டிப்பாக இருக்கு. பட்டர் சிக்கன் அது இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பணியாரம். இங்கே வந்து நம்ம பணியாரம் வேணும்னு கேட்டால் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கொடுப்பாங்க. நம்ம சுட பணியாரம் சாப்பிடுவோம். இது தோசை சுட்டு கொடுப்பாங்க நம்மளுக்காக முருவலாக சூப்பராக. அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பணியாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பணியாரத்துக்கு வந்து சட்னி, ஒயிட் சட்னி, இந்த ரெட் சட்னி. இங்கே வந்துட்டு இதை மிஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடில் இருந்தது எதுவுமே எடுத்து வச்சு ஓடி கேட்பீங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னா இதெல்லாம் தான் 1 தோசை. நின்னீங்கன்னா சுட தோசை சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நின்று நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே கையேந்தி பவன் ஃபீல் வருதுல்ல. சூப்பரு. நம்ம தயிர் சாதத்தை வந்து ரொம்ப சேஃபாக கொடுத்துட்டாச்சு. பிரியாணியும் சாப்பிடுவேன். இங்கே இடியாப்பு வச்சுருக்காங்க. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இடியாப்பத்துக்கு பாலை ஊற்றுவாங்க. லூஸு தேங்காய். இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலை ஊற்றுவாங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்ற மாட்டாங்களா? ஆப்பத்துக்கு தான் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி குழம்பு அப்படின்னா என்ன புரியல. தேங்க்யூ. இவங்க வந்து வெறும் பிளைன் தோசைலாம் இல்லை. இவங்க வந்து எக்கச்சக்கமாக தோசை போடுவாங்க. பொடி தோசை, ஆனியன் தோசை, சீஸ் தோசை, அந்த மாதிரி இவங்க வந்து எக்கச்சக்கமாக வந்து தோசையிலே வெரைட்டியாக போடுவாங்க. நான் வந்து மறந்துடுவேன். சீஸ் தோசை செம்மையாகும். சீஸ் பொடி சூப்பராக பக்கமாக போகலாமா? அங்கே இந்த பக்கம் வந்து பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா, ஸ்பெகட்டி. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஸ்தாவில் என்னென்ன வேணும், எவ்வளோ வேணும்னு நீங்களே சொல்லலாம். அந்த விஷயம் இது போட்டு கொடுப்பாங்க. கைஸ் இதுதான் டாப்பிங்ஸ். நம்ம இதை வந்து எது வேணும்னு கேட்குறோமோ அதை போட்டு கொடுப்பாங்க. மோர் சீஸ். உங்களுக்கு ஜாலி பண்ணுறாங்க. முன்னாடியே போகுது பாரு. என் ஃபேமிலி செம்ம ஹாப்பி. हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव में पानी आ गया. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒயிட் சாஸ் தான் டேஸ்ட்டு. பாஸ்தா ரெடி. 2 மினிட்ஸில் பாஸ்தா ரெடி பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் பீஸா இருக்குது. அதையும் போய் சொல்லிட்டுருந்தேன்.
பாஸ்தா ரெடி 2 மினிட்ஸில் பாஸ்தா அவங்களே கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. பையா ஐ லவ் 1 பிளேட் பானிபூரி. சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆர்க்கும். 800 கொடுத்துட்டு 20 ரூபா பானிபூரி, 50 ரூபா தயிர் சாதம், 20 ரூபா தோசை. பிடிக்குதுங்க இதுதான். எனக்கு வந்து ஒரு சிக்கன் பிட்சா வேணும். Chicken pizza. வித் எக்ஸ்ட்ரா சீஸ். Only 2 minutes come, I just ready. இன் 2 மினிட்ஸா? ஓகே 2 நிமிஷம் கழிச்சு வாங்க, நான் வந்து உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறேன். அங்கே பாருங்க தோசை அச்சு நவுத்துறான். இவன் மட்டும்தான் என்னோட 800 ரூபா வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறான். நீ அச்சு நவுத்துங்க. அடுத்த 2 நாளைக்கு வீட்டில் எதுவும் சாப்பிட முடியாத அளவுக்கு இப்போயே வந்து ஃபுல்லாக சாப்பிடுங்க. இவன் வந்து ஆல்ரெடி 2 நாள் சாப்பிடாம தான் இங்கே வந்தான். இவனை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு. ஒழுங்காக சாப்பிட்டியா மச்சான்? எதுக்கு இப்போ சாப்பிடு. என் பீஸா வாங்கிக்கிறான்னு பீஸா நான் சொன்னேன். முன்னாடியே சொன்னியா? அது என் பீஸாடா, என்ன நான் வாங்கினேன். தேங்க்யூ. நான் தான் அங்கே தப்பாக நினச்சிட்டேன். இதுதான் நம்ம பீஸா. இந்த குழந்தை ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே எனக்கு 100 ரூபா நோட்டு வேணும். அது மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தோடனே அப்படியே சாப்பிட்றதுலேயே உட்காந்துட்டேங்க. நம்ம டேரை பற்றி நான் மறந்துட்டேன். சைஸு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா ஸ்மாலை விட எக்ஸ்ட்ரா ஸ்மாலாக இருக்குது. தின் கிரஸ்ட்டு பிடிக்காதா? எனக்கு தான் பிடிக்காது. கேப்சிகமும் ஃபிஷ்ஷும் சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் கேப்சிகம்லாம் அவாய்ட் பண்ணி சாப்பிட்டேன். ராபிட்டா டக்கு டக்குடா வாத்து நீதான். ஏங்க முயல் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதை கொண்டு இப்படி போட்டு வச்சுருக்காங்களே. கோழி மட்டும் சாப்பிட்ற அப்படின்னு. கோழி நல்லா டேஸ்டா. கேப்சிகமும் மீனும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அது ஏன்னு தெரில கைஸ். இது சாப்பிட போகிறேன். பீஸா தின் கிரஸ்ட் பீஸா நிறைய சீஸோட அண்ட் எனக்கு பிடிச்ச டாப்பிங்கோட ஒரே வேலையை போடலாம். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதான் பிரமாதம். கவிதை கவிதை படி கண்மணி பெஸ்ட்டு நான் சாப்பிட்டதே. அது பேஸ் வந்து தின் கிரஸ்ட்டு செம்மையாக கருப்பு முறுக்குன்னு இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே செம்ம சீஸ் போட்டிருக்காங்க. சீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மோக்கி சிக்கன் போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச ஆனியன் தான் நான் சாப்பிட்டேன். கேப்சிகம் மட்டும் ஒதுக்கி வச்சிட்டேன். பெஸ்ட்டு. சைஸ் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் பிரச்சனை நம்ம எத்தனை கிட்டாலும் நீங்கள் போட்டு கொடுப்பாங்க. பீடா மாதிரி அப்படியே ஒரே வேலை போடுவோம். இங்கே பீடா இருக்குமா? இருக்கும். இந்த பீடா செம்மையாக இருக்கும். அப்புறமா பார்த்தேன். ஐயா இங்கே சாக்லேட்டு பட்டர்ஸ்காட்சு ஸ்ட்ராபெரி வெனிலா. இதில் வந்து சாக்லேட்டு பட்டர்ஸ்காட்சு வெனிலா அப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கலந்து தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம போய் தூக்கலாம். தனி வேணுமா? பாத்தீங்களா இவனை? நம்ம எங்கே போனாலும் இவன் வந்திருக்கான். எப்படா எங்களுக்கு முன்னாடியே வந்துடுற? இங்கே பாரு. தேடி வந்து என்ன கூப்பிட்டு போகிறாங்க. பணியாரத்தை கேட்டு ஓடிட்டு எனக்கு சட்னி இல்லைண்ணா. சட்னி நம்ம தான் போயிடணும். நான் போயிட்டு இருந்தேன். டேபிள் வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க பாருங்க ரெட் பாஸ்தாவும் சார் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. வாங்க சும்மா வாங்க. எப்படி ஆர்டர் பண்ண? என் கூட தான் இருந்த சொல்லணும். ஃபர்ஸ்ட் டேபிள் ஆர்டர் பண்ணிட்டியா? ரொம்ப இனிப்பாக ரொம்ப இனிப்பாக இருக்குது. டேஸ்ட் நல்லா தானே இருக்குது. 5 ரூபாய் கடையில் அந்த சாக்லேட் கேக்கை கட் பண்ணிட்டு மேலே அரிசி சிரப்பை போட்டால் அப்படி இருக்குமா? அப்படிதான் மன வருத்தமாக இருக்குது. மன வருத்தம். நம்ம இங்கே டேர் பண்ணணும். ஆனால் இவங்ககிட்ட வந்து 100 ருபீஸ் நோட் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ 100 ருபீஸ் நோட் கண்டிப்பாக வேணும்ல. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க கெஸ்ட்டுக்கிட்ட கேட்கவா கேஷ் இருக்குமான்னு.
என்கிட்ட கார்டு தான் இருக்குது, ஃபோன்பே தான் இருக்குது. இவங்க நம்ம கொடுக்கும்போது கேஷாக கொடுத்தா தான் அது வந்து பே பண்ண முடியும். கேஷ் வேணும், அதாவது பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இங்கே பக்கத்தில் ஏடிஎம் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன், பட் ஏடிஎம்மே இல்லை, மாட்டணும். இவன் வேறு ஒருத்தன் கஷ்டம் புரியாமல். நல்லா இருக்கு. கொத்து பரோட்டா ஐஸ்கிரீம் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாரு, எனக்கு என்னோட ஃப்ளேவரை சாப்பிட்டு பாரு. அல்டிமேட்டாக இங்கே போடுறோம். ஆஹா, இதை நான் எப்படி மிஸ் பண்ணேன். பீஜமுடு டான் 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 டான். அச்சோ, டீசெண்டாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வச்சு. என்ன ஆச்சு இது? சூப்பராக இருக்கு. அப்படியே தூக்கி போயிடலாமா? லாஸ்ட் ஒரே பிஸா இருக்குது, தூக்கிடுவோம். சூப்பராக இருக்கு, பார்க்கவும் க்யூட்டாக இருக்குங்க. இது ப்ரௌனி இருக்கு, ஜாங்கிரி ஏங்க சூப்பராக இருக்குங்க. இது காலேஜ் அதான் காலேஜ் நான் திருப்பி கொடுப்பாங்க, திருப்பி கேட்க. நான் இப்போ என்ன பண்ணேன்னா போயிட்டு கேஷ் அரேஞ்ச் பண்ணுறேன். பிகாஸ் கேஷ் தான் ரொம்ப ரொம்ப இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட கேஷே இல்லை, யார்ட்டையாவது எப்படியாவது ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். ரைஸ் இங்கே வந்து மைனஸ், சட்னி, சாஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேஷ் மாற்றலான்னு பார்த்தேன், யாருமே இல்லை கைஸ். மேலே கேட்டு வருவா, மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. மேலே வந்து விருந்தா ஏதோ ஒன்று வருமே, தி வெட்டிங் பிரியாணி அப்படின்னு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அதுவும் இலலாம் வச்சு அப்படியே நம்மளுக்கு கல்யாணத்தில் பரிமாறுற மாதிரி அப்படியே பரிமாறுவாங்க. அன்லிமிட்டட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே மேலே இருக்குது. வெஜ்ஜு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, நான்வெஜ் ஒரு டோக்கன் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படியாச்சும் தெரியுது? போயிருக்கீங்க? அதெல்லாம் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆளாக போய் சாப்பிடுங்க. பையா அப்படி க்ளோஸ்டா மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். கீழே பார்த்துவா, ஏடிஎம்மே இல்லை இங்கே. யார்ட்டையாவது போய் கேட்குறேங்க, இங்கே இருக்கிற கெஸ்ட்டுக்கிட்டே யார்ட்டையாவது காசு இருக்கான்னு கேட்டு மாற்றுறேன். வழியே இல்லை. எப்படி எடுத்து அப்படின்னா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு 1000 rupees கொடுத்து ஹெல்ப் பண்ண தெய்வம் தேவதை எல்லாமே வந்து அவங்க தான். ஏன் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 1000 rupees இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே 100 rupees அந்த நல்லா இருக்கும்னு நினச்சா, பட் எங்கிட்ட இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இது கட்டதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கேக்லாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க, நான் வந்து கேஷ் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த கேக்கில் என்ன போட்டிருக்குன்னா ஹாப்பி நியூ கார் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் நம்மளுக்கு பேனர் வைப்பாங்க. அந்த பேனரில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருப்பாங்க. யாருக்காச்சும் ஹாப்பி பர்த்டே அப்படி கேட்பீங்க, காருக்கு தான் ஹாப்பி பர்த்டே. புதுசாக கார் வாங்கலாம், அதுக்கு வந்து ட்ரீட். அதனால் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சும்மா போடுங்க. Thank you so much. And one minute. Can you please call them? Hi. I just want to give you a small. Okay. Thank you. Yeah. And one minute.
And this is for you. Thank you. And this is for you. 1 minute, sir. Excuse me. 1 minute. Yeah. கைஸ் இவங்க தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா நினைக்கிறேன். Bye. Bye. Yeah, 1 minute, sir. Hey, Rajesh sir, bye. Yeah, I'll get it. Yeah, thank you. Yeah, thank you. ले ले आप बाबू दे ना आप काम कर அவரே கொடுக்குறாரு. थैंक यू मैम No, I was just kidding. எங்க செல்லமா செல்லம். taking video that's why Yeah, no. ஏங்க அவர் என்ன கலாய்க்கறாங்க? வீடியோ எடுத்து நல்லா கொடுத்தேன் அப்படினு சொல்லிட்டு. No. I was just kidding. It's just a prank and I just want to give this to you guys. no And then tips not allowed no that's why you give your good feedback that's it I'll give you definitely the feedback and this is my tip. Please. tip is not accepting you no that's why Seriously. But He's I also just want feeding he taken fast and tip is not allowed that's why just give us your good feedback that's it I'll definitely give you the feedback. tips not allowed no thank you No. Please. all over CCTV working and that's why manager is checking in You got it first time, right? You got it on the first time. Like, He also while I'm pranking giving with you you. can. he Just also pranking, yes that's why Hey, shift will get over for you. 11 o'clock 11 o'clock. dinner 11:20 11:15 all You will come out, right? why I'll just give you tip there. ये allowed नहीं thank you आप फिर से आएगा I just want you to get my tip. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ல வந்து டிப்ஸ் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அம்மா வந்து அதெல்லாம் கிடையாது, என்னோட பொண்ணு வந்து ரொம்ப பாசமாக அவங்களுக்காக கொடுக்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு வாங்கினது திருப்பி கொடுக்கறதுக்காக தானா நம்மகிட்ட வாங்குற மாதிரி வந்து அவங்களே திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளே வந்து அதுக்குள்ளே கேட்டோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப அங்கே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அம்மா வாங்கிதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா நாங்கள் வந்து வெளில வெயிட் பண்ணுறோம், நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை அங்கே எடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கொடுவா வெளியில் நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஹர்ட் பண்ணிட்டு ரன் கரலங்க பயமா இருக்கீங்க. अगर तो लेना चाहता हूँ मेरे क्यों नहीं चल GPay I think right GPay right I'll pay you sir but I just want you to take the gift from my side. It's a gift. not possible it's not allowed actually அலோடு இல்லை எனக்கு அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆனால் அவங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. கிட்டிங் இட்ஸ் video right Yeah. it's not allowed actually it is going outside like Yeah. social media right ஆமாம். Oh, because of taking video only you guys are not getting the tip? no problem I do dare on the YouTube channel. I got a dare like I have to give the tip for everyone. Then I just want to get it back from you guys. I was just kidding and then I feel so hurt because I don't want to hurt you guys. ஒரு ரெஸ்டாரண்ட் பாலிசி படி அவங்க வந்து ஆக்சுவலாக டிப் வாங்கக்கூடாதான். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் அவங்களே வாங்கிட்டாங்க. அது தெரியாமல் நான் வந்து அது உங்ககிட்ட திருப்பி வாங்கிட்டேன். நம்ம 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே அதை ரிட்டர்ன் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க போல. அண்ட் நான் அவங்ககிட்ட ரொம்ப லைக் ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பார்த்தேன். இல்லை மேம் வேணாம், மேனேஜர்லாம் பார்க்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. மேனேஜர்கிட்டயே அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது மேனேஜரே வந்து இல்லை மேம் வேணாம் அது அலௌட் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால நீங்கள் வேணா ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னார். திரும்பி அவர் என்ன யோசிச்சாலும் தெரியல, இல்லை வேணான்னு சொல்லிட்டாரு. அண்ட் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சான்னு எனக்கு சீரியஸாக தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டேர் பண்ணதில். எங்கள் அக்கா வந்து இப்போ ஒரு ஐடியா கொடுத்தாங்க, என்னன்னா நீங்கள் வந்து காசை வந்து எங்கேயாவது கீழே தட்டு கீழே வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எந்த இவருக்கா இவர் கண்டிப்பாக போகணும்னு சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் தாங்க ஃப்ரம் தி ஸ்டார்டிங் நம்மளோட டேபிளை வந்து கவனிச்சிக்கிட்டது எல்லாமே பார்த்தது எல்லாமே அவர் தான். ஸோ எல்லாரும் வந்து அவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாங்க. இங்கே வச்சா யாரும் ஒருத்தவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. वो लेते हैं क्या सब
हाँ कौन सा लेते नहीं है இல்ல அவங்க ஜாப்ல ஏதாவது பிரச்சனை कभी कभार வந்துச்சுன்னா लेते हैं कभी कभार मतलब जो जिसको पसंद है वो लेते हैं ठीक है अभी इतना सारा बंदा है सबको मैम खुशी से दे रहा था वो अलग बात है हम सोचे थे ऐसा बट वो वीडियो हो रहा है वो मैनेजमेंट डायरेक्ट मतलब एमडी से जा रहा है तुम लोग दे दे what is the shift ending time? After that you can come out and you can collect it. I will wait for you. We don't know Okay, can I get your phone number? Can I have your phone number? Not allowed. थैंक यू सो मच Okay, I'll give you a good feedback. वेरी वेरी हर्टिंग सीरियस सॉरी अरे हम ऐसे नहीं करते हैं छाट नहीं है बट हम कैसे किया एक साथ में थे इसलिए सब ऐसे हुआ अरे ऐसा कुछ बात ही नहीं है होता रहता है कुछ भी नहीं है Hurt ஆயிட்டாங்களா? नहीं, Hurt ma'am, ஆயிட்டாங்களா? no. I'm so sorry. I was just kidding. I was just kidding. அவங்க ஆக்சுவலாக செம்மையாக பயப்படுறாங்க எடுக்க வேணாம் அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ஹர்ட்லாம் ஆகலை அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தான் ரொம்ப ஃபீல் ஆகுது நம்ம பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டோன்ட்டு. இதை பண்ணியிருக்க வேணாமோன்னு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வாங்கும்போது நானும் சந்தோஷப்பட்டேன், இதெல்லாம் நார்மல் நினச்சேன். பட் அவங்க திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லும் போது தான் எனக்கு டவுட்டே வந்துச்சு. நம்ம ஒரு வேளை வாங்கினால தான் திருப்பி அவங்க கொடுத்துருவேன்னு சொன்னாங்களோன்ற டவுட் எனக்கு. அப்படி எதுவும் சொல்ல. ஆனால் நான் அப்படி கொடுக்கும்போது ஒருத்தர் வாங்கிட்டு பின்னாடி போனாங்க. அவங்க வீடியோஸ் எடுக்கிறாங்கன்னு காமிச்சதுக்கப்புறமா சும்மா வீடியோக்காக பண்ண மாதிரி உண்மையாக நம்ம அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து சும்மா இங்கே வச்சுட்டு வந்துடு அவங்க வந்து எடுத்துப்பாங்க சொல்கிறாங்க. பட் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய நேமு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க டெஃபினெட்லி எனக்கு கால் பண்ணி அதை அவங்க ஃபோன் பேவோ ஏதோ பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வாய் என்னோடய காருக்கு ஊட்டலான்னு வச்சுருந்தேங்க. இப்படி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டீங்களே, நான் கூட சாப்பிடாம வச்சுருந்தேங்க. நல்லாவே இல்லையா? நல்ல வேலை கார் தப்பிச்சிச்சு. நல்லா இல்லையா? அப்போ பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. என்னது ட்ரையாக இருக்கா? காம்ப்ளிமெண்ட்ரின்றதால அப்படி இருக்கா? இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஏன் இது மட்டும் சொதப்பிட்டாங்க? ஏன் ஈஸா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரில, நான் திருப்பி வாட்டி அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக படுறது என்னென்னா அவங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்மளால் என்னால். ரொம்ப கான்ஷியஸாக அவங்க சொல்கிறத கேட்டு தாங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போட போகிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணும்போது நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு. அப்படின்னா நான் அப்படி ஷூட் பண்ணனா வாங்கிக்க அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாகவே வாங்க மாட்டாங்க. அது நம்ம சும்மா எனக்காக அவங்க ஆசைப்பட்டதுனால பண்ணாங்க. திருப்பி கொடுத்துருப்பேன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதான் தேவலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு திங்காக இருக்குது. ஸோ பில் எவ்வளோ வந்து 5346 ரூபாய். 6 அடல்ட்டு 2 கிட்டுக்கு. சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே எல்லா நாளும் வேறு அமௌண்ட் அடல்ட்டுக்கு. பட் கிட்டுக்கு ஃபார் கிட்ஸ் அது சேம் அமௌண்ட் ஒன்லி. கிட்டுக்கு மட்டும் சேம் அமௌண்ட். பட் அடல்ட்டுக்கு வந்து வேறையா நீங்கள் வரும்போது புக் பண்ணிட்டு வாங்க எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. அண்ட் சர்வீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் தான் இவங்களை ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ எம் ஸோ சாரி. இட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ வீடியோ. I just pranked you guys. I'm so sorry if I was wrong. I hope you enjoy the food. Yeah. Thank you. Maybe tomorrow also call you from No. No, but your service is very, 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 very good. சர்வீஸ் சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டிப்ஸ் வாங்கல உங்கள் பிச்சுக்கா அப்படின்ட்டாங்க என் அக்கா. ஆனால் சர்வீஸ் This is third time, I think. Yeah, we are coming 3rd or 4th time here. Yeah, I did. Last week I went Kashmir. So nice. It was so good. मैडम यहाँ पे डीएम करेंगे Where Kashmir, man? Definitely, sir. Yeah. Kashmir, where Kashmir? Palgam. I भूल गया. Insta? Yeah, sir. One day on houseboat. क्या नाम है ABN Achu. Eben Achun. இவர் ரொம்ப அழகா இருக்காருங்க. எனக்கு வந்ததுலேருந்து இவர் மேல ஒரு கண்ணு மிச்சமே இல்லை ஆச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அம்மா வச்சுக்கிட்டு பேசி. Which month you came in Kashmir? Sorry sir. Last week actually. अम्मा. Snowfall. अम्मा now it's like snowfall. तो बहुत खूबसूरत है. खूबसूरत है खूबसूरत. It's so light. खूबसूरत है. ब्यूटीफुल है. खूबसूरत है. எல்லாமே ஐயோ வைக்கப்படுறாங்க. நல்லா இருக்காருங்க அவரு. எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கு.
அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நினைக்கிறேன். என்னோட ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பியா? என்னடா எல்லாரும் ஸ்லோவா சொல்லுங்க. 5000 ரூபா செலவு பண்ணிருக்கேன் ஒரு பாஸ்வேர்ட். இந்த ட்ரீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? உங்களுக்கு அச்சுவை பிடிக்குமா? அச்சோட காரம் பிடிக்குமா? அச்சுக்கு மிச்செல்லாம் டிராகனை தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அச்சா விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சவங்களா உஷாராயிட்டாங்க. டிராகன்லாம் நெக்ஸ்ட் அவங்க பேர் டிராகன் வச்சுட்டேன். நான் தான் ஏஞ்சல். நான் ஏஞ்சல் அவன் டிராகன். மிச்சமே வச்சு உங்களுக்கு இப்படி போய் சொல்றீங்க. நான் பிரின்சஸ். ஓகே கைஸ், இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு பீடா கொடுப்பாங்க. அதில் வந்து ஏதோ சம் ஃபயர்லாம் இருக்கும். அது எங்கே போச்சுன்னு தெரியல. நான் யார்ட்டையாவது கேட்டு ஒன்று மட்டும் வாங்கி வாயில் போட்டுக்கிறேன். அண்ட் ஒரு பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட் வந்து உடச்சா ஸ்மோக்காக வரும். நைட்ரஜன் பிஸ்கெட். அதுவும் ஒன்று கேட்டு வாயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து வீடியோ சூப்பராக முடிச்சுட்டு நம்ம போகலாம். அண்ட் இந்த பையன் ரொம்ப அழகாக என்னை பார்த்துக்கிட்டே பார்க்குறேன். நான் சும்மா ஃபன் பண்ணேன். அந்த பையன் மட்டும் இல்லை, இங்கே சர்வீஸ் பண்ண எல்லாரும் செம. அண்ட் இன்னொருத்தர் இவர் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணதே இவர் தான். இவரோட சர்வீஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பிஸ்கெட் கிட்டதுக்கு வந்து இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து அதை வந்து 5 மாதம் 4 மாதம் முன்னாடியே கொடுக்கக்கூடாது, பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். இங்கே நான் முன்னாடி வரும்போது எனக்கு நைட்ரஜன் பிஸ்கெட் தருவாங்க. செம்மையாக இருக்கும். சாப்பிட்டோடனே அப்படியே ஊதுனா புகையாக போகும். அதனால பண்ண முடியல. பட் இங்கே வந்து பீடா இருக்குது. ஃபயர் பீடா சாப்பிட போகிறோம். அப்படி தான் காமிக்கிறேன். அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏதோ ஆகிடாதுல பையா. 5 4 ட்ரை பண்ணுவாங்க. இவன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவான். நீ ஃபர்ஸ்ட். Sorry for the break. கவலை இவர் விட்டுட்டாருன்னா இவர் என் காதில் ஏற்றுட்டாருன்னு அர்த்தம். கூச்சமா லட்சம் உங்களுக்கு. டேஸ்ட் நல்லாவே இல்லை. இந்த வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு செம்ம கஷ்டமாக இருந்தது. சீரியஸாக அது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து செம்மையாக ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. இது வந்து என்னோட டைப்பே கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லைட்டாக கஷ்டப்பட்டாவே நான் பெருசாக உடஞ்சிடுவேன். அவங்க பெருசாக உடஞ்சிட்டாங்க, நிறைய பேர் உடஞ்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் மேலே செம்ம தப்பு இருக்கு. ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ணவே மாட்டேன். அப்போ காசு கொடுக்கலையாச்சு அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான் இருக்குது ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் ரிவீல் பண்ண முடியாது. சாரி கேஸ், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். சரி நீ பார்த்தியா? ஓ வா, சரி ஆட்டு சொல்லாதீங்க. நான் வந்து சீரியஸாகவே அந்த காசை வந்து ப்ராமிஸாக அச்சு வந்து கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கேன். அது யார் அப்படின்னு நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன்னு அவங்க ரொம்ப கெஞ்சி ப்ளீ பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. தயவு செஞ்சு அதை ரிவீல் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நாங்களாம் வந்து ஊர்லேருந்து 15000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராமிஸ் இஸ் அ ப்ராமிஸ். நான் வந்து ரிவீல் பண்ணல. இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, கண்டிப்பாக சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நிறைய டைப், எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, கண்ணு முன்னாடியே ரொம்ப ஹைஜீனிக்காக. முயல் கறிலாம் இருக்குங்க. முயல் கறி, வாத்து கறி, எதோ வச்சுருக்காங்க. விட்டா முதல்ல கறி, யானை கறிலாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் 4 வருஷம் கழிச்சு. அவ்வளோ சாப்பிடக்கூடாது கைஸ். யானைலாம் பாவம், முதலெல்லாம் வந்து பாவம். சும்மா சொல்கிறேன்டா. ஆக்சுவலி நீங்கள் சாப்பிட்டேன். நான் என்ன சாப்பிட்டேன்னா, டெசர்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணேன். அல்டிமேட்டாக இருந்தது. சிலதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிக்க மாட்டேன். வாஃபிள் சாப்பிட்டது 2-3 சாப்பிட்டது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்திருக்காது. ஐம் ஸோ சாரி. நான் வந்து கொடுத்தாங்கன்னு வாங்கி டக்குன்னு சாப்பிட்டேன். கேமராமேன் வந்து அவர் தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இன்னைக்கு ஃபுல்லாக என் கூடயே இருந்தான். லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் அவன் தட்டை எடுத்துகிட்டே போயிட்டு அவன் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் வச்சுட்டு வந்தான். அவன் ஏன் தயிர் சாதம் வச்சாரு எனக்கே தெரியல. என்ன மாதிரி ஆகிட்டு. அண்ட் நான் வந்து சீரியஸாகவே எனக்காகவே என் கூடவே இருந்தான். அச்சு செம்ம ஹாப்பி. டேக்கிட்டுலாம் இப்போ சாப்பிடவே இல்லை அச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொடும்பட்டாதீங்க அச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த நாய் வந்து எங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்து எல்லாத்தையும் ஒரு ரூபாய் எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணிட்டான். நான் சாப்பிட்டதை விட அதிகமான ஐட்டம் சார் தான் சாப்பிட்டாது. ஆக்சுவலாக அதான் டூ. நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன். அண்ட் நான் வந்து தோசை, அந்த நம்மளுக்காக சுட சுட கொண்டு வந்து கொடுத்த அந்த
பணியாரம் சாப்பிட்டேன், பீஸா, பாஸ்தா அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். சாட் ஐட்டம்ஸில் 2-3 தான் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. நான் சாப்பிடாதது வந்து சப்பாத்தி, அந்த சென்னா ப்ளா 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 இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா இதுக்கே எனக்கு வயிறு வந்து முடியலடா, 800 ரூபாய்க்கு இவ்வளோ தாண்டா முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தா. அவங்க திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. கேக் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆனிவர்சரி, பர்த்டே இல்லை உங்களுக்கு அன்றைக்கி எதுவுமே கிடையாது, நான் சும்மாவே கேக் வெட்ட போகிறேன்னீங்கன்னா நீங்கள் வெட்டலாம். இன்றைக்கி பார்த்தீங்களா நான் வந்து காருக்கு பர்த்டேன்னு கேக் வெட்டலாம். ப்ரோ அல்டிமேட் லூஸ். இந்த ஆம்பியன்ஸ், இவங்க லைட்டிங்லாம் வந்து பக்கா செம்ம அல்டிமேட். அண்ட் இவங்க சர்வ் பண்ணுற விதம் எல்லாரும் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லி லவ் பண்ணி இந்த வேலையை செய்கிறாங்க. அது சீரியஸாக செம்ம விஷயம். அண்ட் நான் இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அது என்னோட டோட்டல் கம்ப்ளீட் மிஸ், நான் பண்ணிட்டேன் தப்பு. அண்ட் அவங்க வந்து சீரியஸாகவே நான் வீடியோக்காக தாங்க எடுத்துக்கிட்டேன். அவங்களோட சைடில் சொன்னாலும் எனக்கு அது வந்து கன்வின்சிங்காக இல்லை. எனக்கு தெரில அப்படியா அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் பண்ணிக்கக்கூடாது. ப்ரைஸ் வந்து ரீசனபிள் அச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து 735 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது ரீசனபிள் அப்படின்னு கேட்டிங்க. அது அதிகம் தான், கண்டிப்பாக அது அதிகம் தான். இருந்தாலும் இவ்வளோ சாப்பாட்டுக்கு அன்லிமிட்டடாக உங்களுக்கு பிடிச்சது, அதுக்கு இது ரொம்ப ரீசனபிள். எனக்கு எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஐட்டம் 50 வேணும் அப்படின்னாலும் அவங்க நின்று சலிக்காமல் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. மூஞ்சி சொல்லிக்காமல் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கேட்குற மாதிரியே. ஏங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த சாப்பாடு அன்றைக்கி இருந்த அந்த ஆம்பியன்ஸு அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ஹாப்பி. அவங்கள ஹர்ட் பண்ணதை தவிர மிச்சம் எல்லாமே நான் செம்ம அல்டிமேட்டாக என் ஃபேமிலி கூட சூப்பர் ஃபன் பண்ணேன். அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. சீரியஸாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட் கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா தாங்க ஒரு இடத்துல உட்காராமல் இந்த பக்கம் அந்த பக்கம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேரில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் பெட்டராக யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கொஞ்சம் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன்.